ஹாய் ஆல் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சைரன் திரைப்படத்துடைய கதாநாயகி இருக்கிறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போறோம். ஹாய் சார், ஹாய் மேம், வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ so much. Thank you. So are you? Thank you. ஸோ எஸ், சைரன் திரைப்படம் பேரே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கப்போவே வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் இருந்துட்டே இருக்கு. வாட் இஸ் தி ஸ்டோரி அபவுட் அப்படின்னு. அண்ட் போஸ்டர்ல அவர் ஒரு கெட்டப்ல இருக்காங்க, நீங்க போலீஸ் கெட்டப்ல இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் சைரன் அபவுட்? சைரன் நீங்க சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கால் பரவாயில்ல, மனசுல இருக்கட்டும் மரியாதை அப்படின்றாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா உட்கார முடியாது. மனசுலயாவது இருக்கட்டும் மரியாதை. மனசுலயாவது. ஐயோ, ஓகே ஓகே. எல்லா இடத்துலயும் டேமேஜ் பண்றீங்க. இல்ல இல்ல, அங்க பாருங்க போஸ்டர்லயே உங்களுக்கு தெரியும். நான் தான் டேமேஜ் பண்றேன். அவங்க டிசைன் பண்ணதே அவங்க தான் ஆக்சுவலா. அந்த போஸ்டர் இதுதான் இருக்கணும், சைரன்னாலே அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நீங்க சொன்னாங்க எனக்கு. சார், நீங்க ஞாபகம் இருக்கா, நீங்க சொன்னீங்க ஒரே ஒரு அடிக்கிற ஷாட் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே she accepted the story. ஏங்க சட்டை எடுத்துட்டு அடிச்சாங்க, ஞாபகம் இல்லையா? சட்டை பிடிக்கும் போதே பிடிச்சுதான் அப்புறமா தான் இழுத்துட்டு போனாங்க. ஆமா, கண்டென்ட் இருக்கு நிறைய. மேம் நீங்க சொல்லுங்க. மார்க்கே இருக்கு, அடிச்ச மார்க். உங்க ஃபேன்ஸ்லாம் என்ன திட்ட போறாங்க. சைரன் அதான் டைட்டில்லயே இருக்கு, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டு சைரன் பத்தின கதை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நானே டைட்டில் கேட்டோன்னே சைரன் எதனால அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் தென் ஐ தாட் இட் வாஸ் வெரி மீனிங்ஃபுல். ஒரு பக்கம் ஒரு போலீஸ் சைரன், ஒரு பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் சைரன், அண்ட் ரெண்டுமே ரெண்டு இம்பார்ட்டண்டான சைரன், ரைட்? ஸோ அதை பத்தின அந்த ரெண்டு சைரன்ஸ் சேர்ந்த ஒரு கதை இருக்கிற ஒரு கதை அப்படிதானே சொல்லணும். கரெக்ட் கரெக்ட். சார், why did you choose this film? ஏன்னா நீங்க உங்களுடைய ஃபில்மோகிராஃபி பாக்குறப்போ ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ்லாம் இருக்காது. ஒரு மாதிரி சேஃப் ப்ளே எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஒரு தடவை லவர் பாய் ஹிட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து லவர் பாய் அதெல்லாம் இல்ல. யூ டேக் யுவர் ஓன் விஷயங்கள் இல்லையா? ஸோ why சைரன்? இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்காரு, அது பெரிய விஷயம் இல்ல. சாரி, அப்படியே வந்துடுது. லைக் ஜஸ்ட் லுக் அட் ஹிம், சோ டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு லுக்கு அவர் பண்ணதில்லை. இந்த மாதிரி லுக்கு ஐ திங்க் நோ ஒன்ஸ் ட்ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் லுக். அப்புறம் ஒரு அப்பாவா பண்றது, ஒரு மெச்சூர்டான ஒரு மெச்சூர்டான கேர்ளுக்கு ஒரு அப்பாவா பண்றது, ஐ திங்க் இட்ஸ் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இட் ஃபீல்ஸ் சோ டிஃப்ரெண்ட். அண்ட் நவ் நெக்ஸ்ட் டைம் when you go and do a normal romantic film again, it will look very different because இதுக்கப்புறம் நீங்க பண்றதுனால அதுதான் இன்டென்ஷன். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரே மாதிரி பண்ணாம கொஞ்சம் வெரைட்டியா பண்ணணும்னு தான். அப்படி எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சைரன்ல என்ன அப்படின்னா ஸ்கிரீன் பிளே. இன்னைக்கு புது கதைலாம் நம்ம தேடி போறதை விட புது ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றதுதான் ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நமக்கும் அதை பிளே பண்ணும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது ஒரு ஃபேமிலி டிராமால ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் தான். இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல வந்துட்டு நம்ம சொன்ன இந்த ரெண்டு சைரனும், இந்த ஆம்புலன்ஸ் சைரனும் சரி, இந்த போலீஸ் ஜீப்போட சைரனும் எப்படி முட்டிக்குது மோதிக்குதுன்றது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயா. ஆமா, ரெண்டு பேரும் தான். ஸோ வேற வழி இல்லை, ஸ்கிரீன் பிளே டிமாண்ட்ஸ் இட். கேட் அண்ட் மவுஸ் ஸ்கிரீன்ல, பட் யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லில. ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஐ திங்க் ஜாலியா இருக்கீங்க. நாங்க ஜாலி தான், ஃப்ரெண்ட்ஸ் தான், டவுட்டே கிடையாது. பட் அது சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே. நிஜமாவே நாங்க கேட் அண்ட் மவுஸ்ன்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக் டோன்ல பேசுறீங்களே. very good friends and yeah, but படத்துக்கு this demands so it's like that. Actually when you were talking about screenplay, so in the first, okay, you can't reveal so much, but in the first half வந்து நிறைய ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் அந்த ஜோன்ல இருக்கும். ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போதே ஒவ்வொரு தடவை பாக்கி கிட்ட வந்து இது இதுக்கப்புறம் வருமா, இது அதுக்கப்புறம் வருமான்ட்டு நானே குழம்பிடுவேன். கொஞ்சம் ஆர்டரா சொல்லுங்க, இது கரெக்டா சொல்லுங்க, இது இந்த. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, லைக் நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா யூ மைட் மிஸ் அவுட் சம் திங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெரி நைஸ். கேக்குறப்போ கொஞ்சம் எங்களுக்கும் ஆர்வம் அதிகமாகுது. அதுதான் இன்டென்ஷனே. வெரி குட். அண்ட் அதே மாதிரி நீங்க லெஜெண்ட்ஸ் கூட நடிச்சிட்டீங்க சார். பட் மேம் கூட நடிக்கிறப்போ நேஷனல் அவார்ட் வின்னர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணப்போ, செட்ல உட்காந்து பேசினப்போலாம் எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் இட்? இல்ல அவங்க அந்த மாதிரி ஒரு வைபே காட்டல.
ஏன்னா நான் இப்படி வின் பண்ணவங்க அந்த மாதிரி கண்டிப்பா காட்டல. ஏன்னா ஐ திங்க் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து டைரக்டர் கிட்ட இப்படி பண்ணலாமா, இது நல்லா இருக்குமா இந்த கேரக்டருக்கு, இந்த சீன்ல யூனிஃபார்ம் போடலாமா வேணாமா, இது எப்படி அந்த அளவுக்கு டீட்டெயில்டா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் அவங்களுடைய சக்சஸுக்கான காரணம்னு நான் நம்புறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஷீ டிசர்வ்ஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் மகாநட்டி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் நான் வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஆஃப் ஆயிட்டேன். அப்படியே என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாத்தீங்களா படம் பாத்தீங்களா பாத்தீங்களான்னு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த படம் வந்து பார்க்கும்போது. ஸோ அவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி 2-3 தடவை மிஸ்ஸும் எந்த படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டியதா இருந்துச்சு, ஆனா நடக்கல? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். பட் அதுதான் 2 வந்து இந்த மாதிரி படம் இல்லாத ஒரு படம் அப்படின்னு. ஐயோ, இதுல ஆக்சுவலி நீங்க இப்ப கேட் அண்ட் மவுஸ் சொல்றீங்கல்ல, பட் we wanted to see a nice good romantic thing between அது even I want to see. எனக்கும் ஆசையா தான் இருந்துச்சு. பட் மேம் கொஞ்சம் ப்ளீஸ் மேம், it will be nice, we are all waiting no to see. ஏதோ நான் என்ன வேணாம்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. எனக்கு ஆசையா தான் இருக்கு. இது ரிலீஸ் ஆச்சுன்னா so this will give a very different picture, no? So I'm waiting like after some time when we do like a nice romantic or a rom-com film, I think it will look extremely different. So இது பண்ணிட்டு அது பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. So கண்டிப்பா. And yes, நேத்து சுஜாதா மேம் பேசுறப்போ சொன்னாங்க that you put 5 kgs for this film அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? Like not like yeah, I so பாக்கி டைரக்டருக்கு என்னன்னா I shouldn't look like a thin cop. கொஞ்சம் like little build-ஆ இருக்கணும். Because ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் சாணிக்காயதம்ங்கிற படத்துல நான் கான்ஸ்டபிளா பண்ணியிருந்தேன். ஸோ தட் டிமாண்டட் மீ டு பி வெரி தின். ஸோ அந்த மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சைஸா இருக்கணும். ஸோ இட் ஷுட் லுக் a little பவர்ஃபுல் அப்படின்னா. ஸோ அதுக்காக ஐ புட் ஆன் லைக் லிட்டில் ஹெல்தி. ஆல்ரெடி வந்துட்டு நீங்க வெயிட் லாஸ்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு வாஸ் a very nice thing. அழகா அந்த what is it, I don't know the name and all. No, I don't do aerial yoga. I do normal yoga. அந்த cat போஸ்லலாம் we've seen pictures of you. cat மாதிரி போஸ் பண்றதுல அந்த பூனை நான் தானா? cat is itself Keerthi. Yeah, I mean, yeah, but I do hatha yoga, which is like the traditional yoga. And அதுக்கப்புறம் I started doing strength training and animal flow. So அந்த மாதிரி yeah, அதையும் இதையும் நீங்க mix. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு Sorry, out of syllabus this, sir. Please excuse me. Yeah. So yeah, அதை நீங்க பண்ணி drastically reduce இல்ல ஒரு particular weight நீங்க வந்தீங்க. திருப்பியும் படத்துக்காக பண்றப்போ was it little hard for you? Not really. That you just have to eat a little extra healthy. Not like கண்டதே சாப்பிடக்கூடாது. ஹெல்தியா you should eat. But என்னோட my journey with health and body has been very different. Actually, மகாநட்டி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் till that is like from 2013ல நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு 2018ல ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு ஆக்சுவலா நம்ம உடம்ப பார்த்துக்கணும், நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணும், நம்ம ஹேர் பார்த்துக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஆக்சுவலா கண்டுக்கிட்டதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பு போறோமா, நடிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, இதுதான் இருந்துச்சு. எனக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸே எனக்கு அப்ப தேவைப்படலன்னு தோணுச்சு. அண்ட் தெரியவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 6 months 7 months கேப் இருந்த போது தான் ஐ தாட் ஓகே வை நாட், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ நான் அது வரைக்கும் நான் ஒர்க் அவுட்டுங்கிறது வாழ்க்கையில பண்ணது கிடையாது 18 வரைக்கும். அதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் லேசியாக இருந்தனால வீட்டில் கீழே ஒரு சின்ன ஜிம் செட்டப் பண்ணி ஸோ நான் வீட்லேயே பண்ணி ஒரு 9-10 months I reduced about 9 kilos. And people appo I think I reduced a lot. I did a lot of cardio and I reduced a lot. அதுக்கப்புறமா then I came back. அதுக்கப்புறம் யோகா எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அனிமல் ஃபில் மாதிரி பண்ணி I came back to a proper body shape. ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடியூஸ் பண்ணும் போது a lot of people asked me ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணீங்க, reduce something அப்படின்னு தான் கேட்டாங்க. பட் I honestly
இந்த ஃபேஸுக்கு கூட நான் எதுவுமே தொட்டது கிடையாது. ஸோ தென் ஐ கான்ட் ஈவன் திங்க் ஆஃப் டூயிங் சம்திங் டு மூவ் இன் மை பாடி. ஸோ அந்த மாரி நான் பண்ணதே இல்ல. ஸோ இட்ஸ் பீன் அ ஜர்னி லைக் இட்ஸ் பீன் வெரி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட்டு எதுவுமே பண்ணதில்ல. அதுக்கப்புறம் பண்ணி ரொம்ப குறைச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐ கேம் பேக். ஸோ ஐ ஃபீல் லைக் ஈவன் டுடே ஐ அம் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் மை பாடின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி வித் ஹெல்த் வெரி லேட்ங்கிறதுனால, இப்பவும் லைக் ஐ அம் ஸ்டில் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்படி என்னோட பாடி எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது ஆல் தட். ஸோ பட் நவ் ஐ அம் இன் அ ஹேப்பி ஸ்பேஸ். ஒரு லேர்னிங் ப்ராசஸ். யா இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் தான். யா. அதான் ரொம்ப அழகா வந்து இது இருக்கு. அண்ட் உங்களுடைய எல்லா சக்சஸ்க்குமே திஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் இல்லையா? கண்டிப்பா. யா இதுக்கப்புறமா ஐ மீன் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்வியஸ்லி there was a nice makeover. I was able to pull off some nice western wear அந்த மாதிரிலாம், which I was not able to before that. But yeah, so it's been a nice journey, nice learning. Yeah. சார் உங்க வீட்டு கீழ ஜிம் இருக்கா? நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன். Yeah. சிச்சி அப்பலாம் இல்ல. நான் பண்ணுவேன். இல்ல he's very disciplined. எனக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஐதர் நான் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீமா பண்ணுவேன். 6 மந்த்ஸ் எதுவுமே பண்ண வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். விட்டுட்டேன்னா 6 மந்த்ஸ் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிடுவேன். ஸோ கன்சிஸ்டன்சி கிடையாது எனக்கு. நான் பட் டெய்லி சாப்பிடுவேன், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன். நீயா இருக்கே Yeah, I eat well. என்ன பண்ணணும்? நான் வெஜிடேரியன் ஆயிடுறீங்களா? கோடி ரூபாய் ஆனா அப்படியே இருக்கு. இப்படியே இருந்துக்கிறேன். சார் யூ லுக் ஃபிட் வாட் என்ன திருப்பியும் கம்மி பண்ணுமா உங்களுக்கு? இல்ல இல்ல ஐயோ, மெயின்டைன் பண்ணணும். இந்த கேள்வி வந்து இப்படிதான் இருக்கணும். அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கீங்க. 2003ல ஜெயம் ரிலீஸ் ஆச்சு. போயிட்டோம். இன்ஃபேக்ட் அதை விட யங்கா இருக்கீங்க. அதோட ரொம்ப அழகா ஐ டோன்ட் நோ, அது வந்து மேபி உள்ள இருக்கிற தேஜஸ்னால கூட இருக்கலாம். I don't know. அப்படியா? இது ஒளிவட்டமா? ஐ திங்க் ஐ கீப் மை செல்ஃப் ஹாப்பி. மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு நான் மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய சந்தோஷம் என்னோட பொருள். வெரி குட். தட்ஸ் மை வாட் எவர் யூ கால் இட். my happiness, my responsibility. Yeah, it's so cool. தேங்க்யூ. It's just gotta start that too then. நீங்க பண்ணிக்கோங்க. ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் சார். ஓகே. Very cool. My happiness, my responsibility. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அடுத்த போட்டோ கேப்ஷன் கிடைச்சிருச்சு. சோர்ஸ் எனக்கு கொஞ்சம் போடுங்க. கண்டிப்பா போடுவேன். ஸோ வெரி நைஸ். அழகான விஷயம் சொல்லியிருக்கீங்க. பட் பேக் டு சைரன். ஆம்புலன்ஸ் ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நாள் ஷூட் பண்ண வேண்டியது ஒரு சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு மாட்டுறாங்க இல்லையா? அது ஹவு ஹார்ட் வாஸ் இட் அது பண்ணதுக்கு? I'm actually excited to see that. ஏன்னா நான் இன்னும் வந்து பார்க்கல. திலீப் மாஸ்டர் தான் ஷூட் பண்ணாரு. திலீப் மாஸ்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி உட்காந்து ஷார்ட் டிவைட் பண்ணி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயம் எனக்கு சொல்லாமல் வந்து பண்ணாங்க. நான் ஆம்புலன்ஸ் போய் வாட்டரில் இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாம்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சார் போய் இடிச்சிருங்க சார் அப்படின்னு. எனக்கு தெரியாது பாம்லாம் வெடிக்கும். சரி இடிச்சா அது பாட்டுக்கு ஓடும் அப்படின்னு ஓட்டிட்டு போய் டூம்னு ஒரு சத்தம். அந்த வாட்டர் வந்து ஸ்பிளாஷ் ஆகணும். அன்னைக்கு வந்து அந்த கண்டெய்னர்ஸ்ல வச்சு ஒரு பாம்பு வச்சேன். சார் சொல்லவே இல்லை மிஸ்டர். உங்க மேல பட்டுதா? இல்ல இல்ல. அப்படி எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அது ஒரு இன்டென்ஸ் சீக்வன்ஸ். அதெல்லாம் கூட கஷ்டம் இல்லைங்க. இந்த ஒரு ஓட்ட ஆம்புலன்ஸ் கொடுத்து ஓட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கஷ்டமா. அது கியரும் உள்ளது திருப்பணும்னா ஜிம்முக்கு போகணும். உண்மையாவே ஜிம்முக்கு போய் திருப்பணும். ஒரு ஷார்ட் முடிச்சு திருப்பி ரிவர்ஸ் வந்தா போங்க அப்படின்னு நான் இறங்கி போயிடுவேன். நீங்க வச்சு இந்த மேட்டடோர் மாதிரி இது வந்து அது ஓட்டுறது தான் கஷ்டமா இருந்துச்சு தவிர, பட் அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ்க்கான ஷார்ட் டிவிஷன் இருக்கும். அதில் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்றது அது நம்ம நிறைய வந்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். எப்படின்னா அந்த நாட் மேக்கிங் நான் சொல்கிறது, அந்த ஆக்ஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஆக்ஷன் ஆர்டர் நம்ம போனோம் சண்டை போட்டோம் அப்படி வராமல் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேசுகிறேன் என் அளவுக்கு புரியும். ஆமாம் இதனால அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து பயங்கரமாக பொருந்திரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த சீக்வன்ஸுக்கு வந்துட்டு ஹவு ஹி ஸ்டார்ட்ஸ் த ஃபைட், ஹவு ஹி எண்ட்ஸ் இட், ஹவு ஹி லூசஸ் பீப்புள் டியூரிங் த ஃபைட் அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்டர் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறப்போ சொல்லுவாங்க புதுசா இருக்குன்னு. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. அடுத்த இன்டர்வியூல தெரிஞ்சுக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.